நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். அடியேன் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி பாலசாஸ்தா பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி, அந்த திருக்கோவில். இது வடக்கு வீதியில் திருவாரூரில் இருக்குது. அமாவாசை தோறும் பிரதி அமாவாசை தோறும் இங்கே ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடைபெற்று அன்னதானங்கள் வெகு சிறப்பாக அன்னதானங்கள் நடைபெறும். அப்படிப்பட்ட மகா சக்தியும் வல்லமையும் கொண்ட இந்த ஆஞ்சநேயரை நாம் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு மற்றவர்கள் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து நாம் விடுதலையாகலாம். சாதிக்க இயலாத கடினமான ஒரு காரியத்தை இந்த ஆஞ்சநேயர் நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட திருக்கோவில் தான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவில். பிரதி அமாவாசை தோறும் இங்கே ஆஞ்சநேயரை வழிபட்டு வெற்றி பெறுவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆஞ்சநேயர் சுவாமி. ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமிகி தன்னோ ஆஞ்சநேயாய பிரஜோதயாத். இந்த கலியுகத்தில் எல்லாரையும் சுற்றி சூழ்ந்துக்கிட்டு இருக்க பல்வேறு பிரச்சனைகள், இடையூறு கொடுக்குறவங்க, நம்மளால் முடியாத காரியத்தை சாதிக்க முடியாத காரியங்கள், இது எல்லாத்தையும் எல்லாருக்காகவும் நீங்கள் சாதனை பண்ணி கொடுக்கணும். வேண்டுதலுக்காக இங்கே தேங்காய் மட்டை தேங்காய் தானே அது மட்டை, அதை பற்றி நான் சொல்கிறேன். சரி, சொல்லு. 2 நிமிஷத்தோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கெல்லாம் நான் வீடியோவில் போயிடுவோம். ஓகே, சொல்லுங்கள். அப்படி 2 நிமிஷம் உங்களுக்கு மட்டை தேங்காயை பற்றி சொல்லிடுறேன். சொல்லலாம். பஞ்சமுக ஆஞ்சநேயர் மாதம் மாதம் பூஜைகள், அபிஷேகங்கள், ஆதாரம் எல்லாம் நடக்குது. பக்தர்கள் மத்தியானம் 12:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ள ஒரு 1500 பேர் சாப்பிட்றாங்க. சனிக்கிழமை தொடர்ந்து பாக்கி அன்னதானங்கள், பூஜைகள் எல்லாரும் எல்லா சனிக்கிழமையும் நடந்துட்டு இருக்கு. அமாவாசைக்கு மட்டும் ஒரு 1500 பேர் வருவாங்க, சாப்பாடு போட்டுருக்கோம், அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னா, இந்த ஆஞ்சநேயர் எப்படின்னா, ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும்னு சொல்லி தான் இந்த தேங்காய் பழம் கட்டுறது. அவங்களோட வீட்டில் வேண்டுதலோட வீட்டிலேருந்து தேங்காவும் கொஞ்சம் அரிசியும் ஆஞ்சநேயர் 9 சுற்றி அந்த இதை கட்டினதும் கட்டி ஒரு 3 மாதம் கழிச்சு 3 வருஷம் வரணும் இருக்கும் அந்த இது. அதுக்கப்புறம் அவங்க கடலில் ஒளி கொடுப்போம். அந்த அவங்க அதில் வேண்டி கொண்டு செஞ்சது அவங்க அந்த அடுத்தபடி வரப்போ குழந்தையோட வருவாங்க. அதுதான் அந்த ஒரு அபூர்வமான ஒரு, அதாவது இங்கே மட்டை தேங்காய் கட்டிட்டா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது உறுதி. ஆமாம், 3 வருஷம் 5 வருஷம் நாங்கள் எடுக்க மாட்டோம். ஓகே, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அதெல்லாம் எடுத்துட்டு போய் கடலில் போய் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு குழந்தையே பிறந்துட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்லும் போது தான் எங்களுக்கு அது பெரிய சந்தோஷமா இருக்கும். அதனால